Hello and welcome to elegantskills.com. இன்னைக்கு நம்ம செகண்ட் லெசன்ஸ் நம்ம இன்டிசைனோட CS6 எசென்ஷியல் ட்ரைனிங் செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 5 to 6 வீடியோஸ் நம்ம லெசன் 1ல கவர் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த லெசன். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டிசைனோட கம்ப்ளீட் பர்சனாலிட்டிஸ். அதாவது இன்டிசைனில் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த இன்டிசைனில் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி செட் பண்ணணும் என்ன எதுன்னு தெரில. இப்போ ஓவரலாக உங்களுக்கு ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, டைப்பிங் எடுத்து டைப் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், எப்போ டைப் பண்ணாலும் ஒரே ஃபாண்ட்டு தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபாண்ட் பிடிக்காது. பட் ஆனால் வேறு ஃபாண்ட் நீங்கள் மாற்றணும். நீங்கள் போயிட்டு மேனுவலாக தான் அந்த ஃபாண்ட்டை மாற்ற வேண்டியிருக்கும். பட் அது இல்லாமல் நான் எப்போ ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு எப்படி வரணும்னா எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு தான் வந்து எப்போவுமே இருக்கணும். இந்த மாதிரி அப்புறம் ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் வரும். இதை பார்த்தின சில ஆப்ஷன்ஸ் ப்ரிஃபரன்ஸில் இப்போ நான் வந்து சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். பட் அது எல்லாமே நம்ம ஃபாலோவிங் டியூட்டோரியல்ஸில் கவர் பண்ணிடுவோம். இந்த தாட்டி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் ரொம்ப டெப்த்தாகவும் கவர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து சிலதெல்லாம் பீப்புள்ஸ் லீவ் டு டென்ட் இட் டிஃபால்ட். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பரான வே டு ஒர்க் ஈஸிலி. ஓகேங்களா? ஸோ நவ் லெட் ஸ்டார்ட். ப்ரிஃபரன்ஸ் எங்கே போகணும் அப்படின்னா உங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். Ctrl+K ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், Ctrl+K இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா மெனுவில் எடிட் போங்க. எடிட்டில் கீழே வந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கா, ப்ளூ கலரில் எல்லாமே ஹைலைட்டாக இருக்குது. இது ஏன் அப்படி இருக்குது, நம்ம ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட் லெசன் கவர் பண்ணியிருந்தோம். டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒர்க் ஸ்பேஸ் வந்து நான் இதில் செட் பண்ணியிருக்கிறேன் நியூ இன் CS6. CS6ல் என்னெல்லாம் வந்து நியூ ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் எப்போவுமே ஹைலைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக எல்லாமே பார்த்தோம். ஸோ அதனால தான் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. இப்போ அடுத்து ப்ரிஃபரன்ஸ்குள்ளே நான் எது போகிறேன், ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷன் தெரியுதுங்களா, Ctrl+K இதான் வந்து நான் ப்ரெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஜென்ரல் Ctrl+K அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு காலம் அதுக்கு ஒன்று டிஸ்கிரிப்ஷன் இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பரிங், இந்த வியூன்னு சொல்லிட்டு செக்ஷன் நம்பரிங், அப்சல்யூட் நம்பரிங். இது ரெண்டுக்கு என்னென்னு வச்சிங்களேன், செக்ஷன் நம்பரிங் தான் நார்மலாக இன்டிசைன் டிஃபால்ட்டாக இருக்கும். அப்படின்னா என்ன, ஸோ ஒரு புக்கு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்பர் வராது. அதாவது இந்த ரோமன் லெட்டர் 1 2 3 அந்த மாதிரி வந்துட்டு, ஸோ அந்த மாதிரி புக்குக்கு வந்து மேஜராக வந்து அவங்க ஃபிட் பண்ணுவாங்க. அதனால் இது என்ன செக்ஷன் நம்பரிங் இருக்குது. உங்களுக்கு வந்து 1 2 3 அந்த மாதிரி அப்சல்யூட்டாக நம்பரிங் ஆப்ஷன் செட் ஆகணும்னா இதை நீங்கள் என்னென்னு பண்ணலாம், அப்சல்யூட் நம்பரிங்னு மாற்றிடலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நான் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, நம்மளுக்கு எந்த பேக்ரவுண்டும் நம்ம ஓப்பன் பண்ணல, அதாவது எந்த ஒரு ஃபைலும் நம்ம ஓப்பன் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாலும் என்ன ஆகும், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலும் இதில் என்ன செட் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் இங்கே பேக்ரவுண்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து அந்த கரண்ட் டாக்குமெண்ட் எது ஓப்பன் ஆகோ அதுக்கு மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். அடுத்தடுத்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் அஃபெக்ட் ஆகாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், நீங்கள் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? கீழே இந்த ஆப்ஜெக்ட் எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ப்ரிவென்ட் செலெக்ஷன் ஆஃப் லாக்டு ஆப்ஜெக்ட்ஸ். லாக்டு ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி சிம்பிளாக நான் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். அந்த பாக்ஸை லாக்கிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஆக்சிடெண்ட்டாக மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு லாக்கிங் ஆப்ஜெக்ட் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அந்த பாக்ஸ் ஃபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணவோ இல்லை ஏதாவது சேஞ்சஸ் அப்ளை பண்ணவோ எதுவுமே முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செக் பாக்ஸை நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதே சேம் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸை நான் வந்து லாக் பண்ணியிருக்கேன். இப்போ அதை என்னால் என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. பட் ஆனால் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸ்டில் த ஆப்ஜெக்ட் இஸ் லாக், பட் நீங்கள் அதை செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓவரலாக வந்து இதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா லாக்கிங் பார்த்தின ஆப்ஜெக்ட் நம்ம லேட்டெல்லாம் அப்கமிங் லெசன்ஸில் பார்ப்போம். ஓகே, அடுத்து லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரீசெட் ஆல் வார்னிங் டயலாக்ஸ். இது என்னென்னா இப்போ சில
ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆர் யூ ஷியோர் வாண்ட் டு ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து இல்லை எஸ் கொடுக்கலாம் இல்லை நோ கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுப்போம். இது எனக்கு வரவே கூடாது, நான் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னா ரீசெட் ஆல் வார்னிங் டயலாக் பாக்ஸ்னு ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் கர்சர் அண்ட் ஜெஸ்டர் ஆப்ஷன் சொல்லிட்டு நிறைய இருக்குது. இது என்னென்னு வச்சிங்களேன், இப்போ சப்போஸ் உங்கள் ஸ்க்ரீன் வந்து டச் ஸ்க்ரீனாக இருந்துச்சுன்னா அப்போ ஸோ டபுள் உங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறதா இல்லை ட்ரிபிள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். கீழே பேனல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்ஷன் ஃப்ளோட்டிங் பேனல்ஸ், அதாவது இதான் பேனல் டூல் பார்த்துருக்கோம். இது வந்து சிங்கிள் காலம் தான் எப்போவுமே இப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கும், டிஃபால்ட்டுன்னு பார்த்தோம். டபுள் காலம் எப்போவுமே எனக்கு டபுள் காலம் தான் ஈஸி, நான் எப்போ பார்த்தாலும் போயிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டபுள் காலம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை சிங்கிள் ரோ, இது நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள், தெரியுதா? இந்த டூல் வந்து மேலே போயிடும். பட் இது வந்து கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே இருக்கிற மெனூஸ் எல்லாமே மறைச்சிருச்சு பாருங்க. நீங்கள் அகைன் இதை என்ன பண்ணணும், எடுத்து கீழே வைக்கணும், இல்லை ஒவ்வொரு டைம் இதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுவும் அதுக்கு நம்மளை எப்பவுமே எப்படி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் கே. எதில் பார்த்துட்டு இருந்தோம், இன்டர்ஃபேஸில் டபுள் காலம் இருக்குல்ல, ஸோ இனிமேல் எப்பவுமே எனக்கு டபுள் காலமாக இருக்கட்டும் வச்சு நான் ஓகே கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் பாருங்கள், ஓப்பன் டாக்குமெண்ட்ஸ் ஆர் டேப்ஸ். நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருந்தோம், நீங்கள் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும், நினைவு இருக்குங்களா? அதே மாதிரி அடுத்த ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து டிஃபால்ட்டான ப்ரொசீஜர். அப்படி எனக்கு வேணுங்கிறது தான் என்னது டிஃபால்ட்டாக, அது ஓப்பன் டாக்குமெண்ட்ஸ் அஸ் டேப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? இது வேணால் நம்ம ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு டாக்குமெண்ட் சிம்பிளாக இல்லை, நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு டேப். சரிங்களா? இன்னொரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன், தெரியுதா? இது ஒரு டேப், இது ஒரு டேப். இதுதான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸி. இல்லாட்டி எப்படி இருக்கும்னா, அந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஓப்பன் டாக்குமெண்ட் அஸ் டேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். புரியுதுங்களா?